வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி இப்படி பண்ணிட்டதுனால இனிமேல் இந்த வீட்லேயும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு பேப்பர் எழுதிட்டு போக சொல்லுங்கங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க, அதை எப்படி நான் சொல்ல முடியும், மனோஜ் வேணும்னு சொல்லி அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, டேய் மனோஜ் உனக்கு ரோகிணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு தான் அது ஒரு பொருளா, அவன் பொண்டாட்டி உடனே இப்படி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, டே மனோஜ் நீ சொல்டா ரோஹிணி உனக்கு வேண்டாம்ல அப்படிங்கும்போது மனோஜ் ரொம்பவே யோசிக்காங்க. டேய் மனோஜ் இதாண்டா அவன் வாழ்க்கை, புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு ரவி சொல்கிறாரு. டேய் புரிஞ்சுக்கிட்டு பேச ஒன்றுமே இல்லை, அம்மா சொன்னாங்கன்னா எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே முத்து சொல்கிறாரு, டேய் ரவி இவன் அதுக்காக சொல்லலை, அம்மா ஒரு பணக்கார பொண்ணை ஃபோட்டோ காமிச்சு அவங்களுக்கு பணம் நிறைய இருக்குது, அவங்கள நீங்கள் கல்யாணம் முடிச்சோன்னா நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிரோடா, இந்த 30 லட்ச ரூபா கடன்லாம் பெரிய மேட்ரே கிடையாடா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வாயை பொழந்துட்டுருக்கான். ரோஹிணி நீங்களாம் இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம், அவங்க என்ன பண்ணலான்னு நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை நான் தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லாதீங்க, அதுபோக நீனும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் வீட்டுக்கார பேரை சொல்லி நான் போக மாட்டேன், நாங்கள் போனால் அவரை கூட்டு போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, விஜயா என்ன நீ பேசுகிற, முத்து நம்ம பையன், மீனா நம்ம மருமவா, அதே மாதிரி தான் ரோஹிணியும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, அந்த பிள்ளைகளை அனுப்புவது சரியாக வராது அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு வாய் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணியிருக்கா, அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது அப்படிங்கும்போது, விஜயா நீ பண்ணது ரொம்ப தப்பு, மனோஜையும் ரோஹிணியும் பிரிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சுருக்க, மருந்தை போட சொல்லியிருக்க அந்த சாமியார் 2 பேருக்குமே ஆப்ப வச்சுருக்காரு. இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 பேரும் போட்டி போட்டு அவருக்கு பணம் நிறைய கொடுத்துருக்கீங்க, அவர் நல்லாவே செலவு பண்ணதுக்கு காசு வச்சுருக்காரு. என்ன இப்போ நீங்கள் நகையை விற்று கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, ஏங்க இந்த ரோஹிணி இருந்தாலும் இல்லாட்டலும் நான் மனோஜ் வேறு கல்யாணம் முடிக்க தாங்க போகிறேன், நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு ரோஹிணி போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, டே மனோஜ் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குடா, ஒரு வீடு சும்மா இருக்குது, அந்த வீட்டில் போய் நீ இரு, நான் உனக்கு அங்கேயே ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கேன் அப்படிங்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி அதெல்லாம் நடக்காது, இது வரைக்கும் நான் உங்கள் சொல்ல கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது, தெரியும்டி என் சொல்ல கேட்டுட்டுலாம் இருந்தேன்ட்டு, அப்படி இருக்க போய் தானே என் பேச்சை நிப்பாட்டணும், நான் பேசவே கூடாது, நான் சங்கடப்படணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, ஆண்டி அதை பண்ண வச்சது நீங்கள் தான், நீங்கள் பார்வதி ஆண்டி வீட்டில் பேசுகிறத நான் நல்லாவே கேட்டேன், உங்களுக்கு முன்னுக்கூட்டியே நான் பார்வதி ஆண்டி வீட்டில் இருந்தேன், அதனால தான் இப்படி போனேன் அப்படிங்கும்போது, ஓ பார்வதி உங்க கூட சேர்ந்து தான் செய்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி கால் பண்ணுறேன். ஏ பார்வதி நீலாம் எனக்கு ஃப்ரெண்டா, 30 வருஷமாக நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்கிய, உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, ரோஹிணி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் பேசியிருக்கேன், ரோஹிணி இருக்கான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும்போது, அதை எப்படி வச்சு நான் சொல்ல முடியும், ஓ மருமவா வந்ததே சொல்லக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லுது, நான் யார்கிட்ட தான் சொல்கிறது, அதுபோக நான் 2 பக்கமும் நல்ல பிள்ளையாக இருக்குன்னு நினச்சேன், அதனால தான் சொல்லலை அப்படிங்கும்போது, அந்த சாமியார்கிட்ட ரோஹிணி பார்த்து எனக்கு இப்படி ஆகணும்னு சொல்லி பணம் கொடுத்தலாம் எனக்கு தெரியுமா அப்படிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் என் புருஷனை விட்டு போகக்கூடாது, அதுக்கு நான் சாமியார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னது, அதனால நான் அட்ரஸ் கொடுத்தேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் விஜயா தெரியாது, உன் குடும்பத்துக்குள்ளே நல்லது கெட்டது நீ தான் பார்த்துக்கணும் விஜயா, நான் அவன் ஃப்ரெண்டுங்கிற முறையில் என்னால் முடிஞ்சதை செய்வேன், நீ நடனப்பள்ளி வைக்கணும்னு சொன்னேன், சரி நீ அங்கங்கே இடம் தேடி அலைய வேண்டாம், என் வீட்டில் நான் மட்டும்தானே இருக்கேன், நீ நடனப்பள்ளி நடத்திக்கான்னு முதல்ல நான் சொன்னேன், இன்றைக்கி வரைக்கும் 5 பைசா அவன்கிட்ட வாங்கினதில்லை, என்ன எங்கே போனாலும் வந்தாலும் நான் தான் செலவு பண்ணுவேன், நீ கேட்டால் மட்டும்தான் ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி தருவேன், சில நேரம் அதை நான் கொடுத்தோம்லான்னு சொல்லி வேற காமிப்பேன், விஜயா நல்லா புரிஞ்சுக்க, ஒன்றை வச்சு எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, எனக்கு அந்த வீட்டில் எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், அதுபோக யாரும் யாரை விட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிற மனநிலை தான் என் மனநிலை அப்படிங்கும்போது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. உடனே மீனாக்கிட்ட முத்து சொல்கிறார், பார்த்தியா மீனா எங்கள் அத்தை நல்லது சொன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு புரியாது, ரோஹிணி நீங்கள் ரூம் பார்த்து போங்க அப்படின்னோடனே மீனாவும் முத்தும் பார்த்துட்டு பார்க்குறதா ஒரு மாதிரி பார்க்குறாங்க வச்சு, ஸோ இந்த ரோஹிணி
நீங்களாம் சொல்லி நான் போதளவுக்கு இருக்குல்ல, நான் போனால் ஆன்ட்டி கண்டிப்பாக கடுப்பாவாங்க, நான் சும்மா அப்படி நடிச்சிட்டு நிற்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஏய் ரோஹிணி, இவ்வளவு சொல்கிற உனக்கு மானம் இல்லை, வெக்கம் இல்லை, ஏன் இந்த வீட்டில் இருக்க? உன் கூட மனோஜ் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான், எனக்கு விருப்பம் இல்லை, நீ இங்கே எதுக்கு இருக்கணும்? நீ கூட்டு இந்த பொண்ணு தானே அப்படிங்கும்போது, ஆன்ட்டி நீங்கள் சொன்னால் என்னன்னாலும் கேட்பேன், நான் மனோஜை மட்டும் பிரிஞ்சு போனால் ஒரு நாள் நான் கேட்க மாட்டேன். நான் முத்து சொல்லியும் மீனா சொல்லியும் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் அவங்க சொல்ல தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்னங்க இந்த ரோஹிணி நல்லதுக்கு சொன்னாலும் நம்ம மேலே கடுப்புலேயே போகிறாங்க அப்படிங்கும்போது, மீனா எதையோ சொல்லுவாங்களா, வளைஞ்சதை நூக்க முடியாதுன்னு, அது மாதிரி அவங்களும் நூக்க முடியாத கூட. நீ நல்லது செய்யணும்னு நினைக்க, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கேன், ஆனால் அந்த பார்லரமாக நம்மளை எதிராக தான் நினைக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பார்லரமாக என்னெல்லாமோ பண்ணுது. ஆனால் மனோஜை மட்டும் வாழணுங்கிறதுக்காக இது பண்ண மாதிரி தெரியல. அந்த மேடத்திட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அவளை பற்றி விசாரிச்சு நீ என்ன பண்ண போகிற? அதான் தெரிஞ்சு போச்சு, அதான் ஒன்றும் இல்லாத ஒன்று, இவ்வளோ விசாரிச்சு என்ன ஆக போகுது? பணம் இல்லை, காசு இல்லைன்னு தெரிய போகுது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா அது மட்டும்தான் வாழ்க்கையா? பணம் தான் வாழ்க்கையா? வேறு எதுவுமே வாழ்க்கை இல்லையா? அப்போ பணத்துக்காக தான் நீ கல்யாணம் முடிச்சு அப்படிங்கும்போது விஜயா கத்திடுறாங்க. ஆமாங்க, பணத்துக்காக தான் கல்யாணம் முடித்தேன். நீங்கள் சர்க்காரில் வேலை பார்க்குறீங்க, மாதம் சம்பளம் வாங்குவீங்க, இன்னும் மகாராணி மாதிரி வச்சுருப்பீங்க அப்படின்னு தான் கல்யாணம் முடித்தேன். ஆனால் நீர் என்ன வேலைக்கு போனேரோ அதே வேலையோடு திரும்பிட்டார். இப்படி தான் நீர் வருவேன்னு தெரிஞ்சு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களை கூட நான் கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை அப்படி கண் கலங்குறாரு. அப்பா என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, சொந்தக்கார பிள்ளை நம்மளை விரும்புதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணால் இவன் இப்படி பேசும்போது ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. அப்போ விஜயா என்கிட்ட வந்து மனம் சரியில்லாமல் தான் என் கூட வாழ்ந்தியா அப்படிங்கும்போது, ஆமாங்க அதெல்லாம் உங்களை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே முத்து வர, ஏன்ப்பா நீ இதுக்கெலாம் ஃபீல் பண்ணுற அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாப்பா, விடுங்கப்பா, வருஷங்களை ஓடி போச்சு, அதுபோக அம்மா உங்கள் மேலே பாசம் பண்ணலட்டான்ப்பா, நாங்கள் உங்கள் மேலே பாசமாக இருக்கோம்லப்பா, உங்களுக்கு ஒன்று நாங்கள் இருப்போமாப்பா அப்படிங்கும்போது, அது எனக்கு நல்லாவே தெரியும்டா. இந்த மனோஜும் விஜயாவும் ஏன்டா இப்படி இருக்காங்க? மனோஜ் என்னன்னா விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கான். சரி எது தப்பு எதுன்னு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த விஜயா பணம் மட்டும்தான் பெருசு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கறது கூட எங்கள் அம்மாவுக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்தை யாருக்காக கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் பேசின மாதிரி தெரியுது. விஜயா பேசுகிறதையும் செய்கிறதையும் பார்க்கும்போது பார்வதிட்ட மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசுதா, என் மனசு கஷ்டப்படுத்த மாதிரி பேசுகிறா, அந்த ரோகிணி மனசையும் கஷ்டப்படுத்த மாதிரி பேசுது. இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது, எப்பா இதுக்கு ஒரே வழி பாட்டி தான், பாட்டி வந்து தான் இது வந்து சரி பண்ணணும். அம்மாவுக்கு 4 பூசை கொடுத்தாங்கன்னா அம்மா சரி வந்துடுவாங்க, வேறு வழியில் இல்லைப்பா. வீட்டில் திருந்தாதவங்கள ஊரில் திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாட்டி சொல்லி தானப்பா இது பண்ணணும், பாட்டிக்கு நீ ஃபோன் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க, நாச்சியாருக்கு, ஏம்மா விஜயா ரோகிணியை நீக்கிட்டு மனோஜுக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கா, அதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் ஜாமியாரெலாம் கூட்டி வச்சு பண்ணிகிட்ருக்கா. ரோகிணியும் பதிலுக்கு தான் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லி அதுவும் இல்லாமல் பண்ணுது. யாருக்காவது ஏதாவது மேடு பண்ணலன்னா ரொம்ப சங்கடமா. அது போக மனோஜ் விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டே ஆடுதான். வீட்டில் யாராவது எதாவது நல்லது சொல்ல போனாலும் விஜயாவுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான்மா வந்து ஏதாவது பண்ணி சரி பண்ணணும் அப்படிங்கும்போது, அண்ணாமலை நீ சொன்னாலும் சொன்னாலும் அங்கே வரணும் தான் இருக்கேன், நாளைக்கு காலையில் அங்கே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. எங்கள் பாட்டி காலையிலே ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துடுறாங்க. பாட்டி நீ ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, பஸ் ஸ்டாண்டில் வந்தோன்னே அப்படிங்கிறாங்க. என்னடா நீ வந்து தூக்கத்தை கிளச்சிக்கிட்டு வரணும், அது எதுக்கு? பாட்டி நேரத்தில் வந்துட்டேன், அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன், உங்கள் அம்மா எங்கே அப்படிங்கிறாங்க. வந்து வராதம்மா, எதுக்கு பாட்டி? அம்மா இருங்க, மீனை காய் போட்டு மீனை காய் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. காப்பி குடிக்கலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூமில் போய் தட்டுறாங்க. உடனே கதவை திறந்துட்டு விஜயா வராங்க. அத்தை நீங்களா அப்படிங்கிறாங்க. நானே தான், வெளியே வா முதல்ல அப்படிங்கிறாங்க. அத்தை என்னாச்சு அப்படிங்க. என்ன உனக்கு என்னடி ஆச்சு அப்படிங்கும்போது, அத்தை நான் அங்கே ஆஸ்பத்திரிலாம் போனேன், அப்படியாச்சு இப்படியாச்சு, எல்லாமே எனக்கு தெரியும், ஏன் நீ இப்படி பண்ணுற? மனோஜ் ரோகிணி ஏன் ஒன்றா வாழ விட மாட்டேற அப்படின்ட்டு இருக்கும்போது, மனோஜ் வந்து விஜயா ரூம்லேருந்து வராங்க. நீ என்னடா எங்கேருந்து வர அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன இங்கே தான் தூங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி வந்து நம்மளை பார்த்தீங்களாம்மா, வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இது என்னத்தை சொல்ல அப்படின்னுட்டுருக்காரு. அத்தை இந்த முத்து மீனா இப்படி தான் அந்த வீட்டில் நடக்கிறத ஒன்றுக்கு 2 அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து என்னையும் உங்களையும் எதிர் திசையில் திருப்புறாங்க அப்படிங்கும்போது, யாரும் திருப்பலை, நடந்ததை என் மாமா அண்ணாமலை தான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஏம்மா விஜயா பண்ணது சரியே கிடையாது, புருஷனும் பொண்டாட்டியும் பிரிக்கணுங்கிறதுக்காக கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் தாம்மா பேசி புரிய வைக்கணும்னு சொல்லி வர சொன்னாங்க. விஜயாங்க பாரு, நீ சின்ன லொல்ல கிடையாது, என்ன நீ என்னமோ என் பையனை வந்து வேலை பார்க்காருன்னு கல்யாணம்
முடித்தேன் வச்சேன்னு சொல்லிகிட்டு இருந்தியாமல் உன்னை கல்யாணம் முடித்த ஒரே காரணம் என் தம்பி தான். என் தம்பி வந்து என் காலில் விழுந்து, அக்கா எனக்கு ஒரே பிள்ளை, அவள் சொன்னது தான் சரிம்பா, புதுசாக வேறு மாப்பிள்ளை தான் நான் கல்யாணம் முடிச்சு வச்சுன்னா அனுசரித்து போக மாட்டாங்கக்கா, 4 நாளில் வீட்டில் வந்து நிற்பான், ரொம்ப பொறுமைசாலி உன் மோனுக்கா, எப்படியாவது உன் மோனு கல்யாணம் முடிச்சு வைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால உங்கள் அப்பா என் முகங்கால் என் காலெலாம் விழுந்ததுனால சரி சொந்த பிள்ளை அவள் இன்னொரு இடத்துல போய் சங்கடப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மனசாட்சிக்கு தான் கல்யாணம் முடிச்சது. நீ என்னமோ என் பையன் வேலை பார்க்கான், சம்பளம் எடுக்கான், சொத்து பத்தில் இருக்குது அப்படின்னு கல்யாணம் முடிச்சதாக சொல்லியிருக்கேன். உன்ன மாதிரி ஆளுக்கு நாங்கள் கிடையாது சரிதானா. இன்றைக்கி வரைக்கும் அண்ணாமலை உழைப்பில் தான் நீ சாப்பிடுத. நீ என்னென்ன கொண்டு வந்த, யாது கொண்டு வந்த, என்ன இருக்குதுன்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அதுபோக இந்த வீடு நீ என் வீடு உன் வீடுங்கள்லாம், இந்த வீடு உன் வீடு கிடையாது. நான் சம்பாரித்த சொத்து என் தம்பிக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அவன் கல்யாணத்தோட எதுக்கு வில்லங்கமாக வந்து அண்ணாமலை பேர்லேயும் உன் பேர்லையும் எழுதுனாம்னா உன் புத்தி சரி இல்லாமல் தான், அது தெரிஞ்சுக்கா அப்படிங்கும். அத்தை அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா வீட்டில் ரோகிணி, மீனா, இங்கே சுருதி எல்லோரும் நிற்காங்க. மருமக்க மத்தியில் வந்து நீ பேசினா எனக்கு கொஞ்சம் மறுவாதி இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. என்ன விஜயா, உன் மருமக்க மாதிரிலாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் உன்னை பேசணும்னா உனக்கு பவுசு குறையுது அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் இல்லை, இந்த ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்பணும் அத்தை, என்னையை வந்து ஆஸ்பத்திரி போக வச்சு அப்படிலாம் பண்ணிட்டா அப்படிங்க. எல்லாம் தான் எனக்கு தெரியும், எல்லாம் சொல்லிட்டான் அண்ணாமலை. நீ எதுக்கு பிரிக்கிறதுக்கு பார்த்த, அவள் அப்படி தான் செய்வாள். உனக்கே எவ்வளோ வீம்பு இருந்தால் அவளுக்கு எவ்வளோ வீம்பு இருக்கும். நீ அவள் வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்க, அவள் வாழ்க்கையை அவள் காப்பாற்றணும்னு நினைக்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது அத்தை எனக்கு இந்த ரோகிணி மேலே நம்பிக்கை இல்லை, அவள் வேறு எண்ணத்தில் இல்லாமல் மறைக்கா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார். பாட்டி எனக்கும் அந்த டவுட் இருக்குது, ஆனால் ரோகிணி வந்து இவ்வளோத்துக்குள்ளே மறைக்காங்கன்னா கண்டிப்பாக வேறு ஏதோ கதை இருக்குது அப்படிங்கும்போது முத்து வாய்க்கு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் வந்து சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் எதுவுமே மறைக்கலை அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, எதுவுமே மறைக்கலையா, நீங்கள் மலேசியாவிலேருந்து தான் வந்தீங்களா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே திருதுன்னு முழிக்காங்க. ஆஹா என்னடா இவா மலேசியாவில் தான் வந்து வந்தீங்களான்னு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஆமாம் சுதி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒரு இடத்துலேருந்து வந்தால் இங்கே குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கேன்னு சொல்லணும்ல, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. உடனே சொல்லுங்கள் ரோகிணி, எவ்வளோ நாளுக்கு ஒருக்க நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறீங்க, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. என்ன ரோகிணி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மனோஜ் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு இப்போ தான் நினைவு வருது, வெளியிலேருந்து வந்தால் இங்கே இருக்கேன் வைக்கேன்னு சொல்லி இது பண்ணணும்ல, என்ட்ரி பண்ணணும்ல, நீ எதுவுமே பண்ண மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா அதை கூட அவங்க புருஷங்கிட்ட சொல்கிறது கிடையாது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லலை, எனக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது, அங்கேருந்து வந்த மாதிரி தெரில அப்படிங்கும்போது முத்து கரெக்டாக சொல்கிறீங்க, ரோகிணி தான் வாழ்ந்தது வச்சது வீடு எல்லாம் சொன்னது, அதை என் ஃப்ரெண்டு மலேசியாவில் இருக்க பொண்ணுகிட்ட சொன்னேன். அவங்ககிட்ட சொல்லையில் அப்படி ஒரு இடத்துல வந்து அப்படி ஒரு வீடே இல்லை, அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரோகிணியோட அப்பா பேரெலாம் நான் கரெக்டாக சொன்னேன், கடைசியில் பார்த்தா இல்லைன்றாங்க அப்படின்னு விஷயம் முழிக்கிறாங்க. டே அப்போ அது கூட உண்மை இல்லையாடா மனோஜ், அப்போ இவளுக்கு மலேசியாவே கிடையாதா அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க. ரோகிணி இங்கே என்ன தான் நடக்கு, உன்னையும் புருஷனையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா ஒவ்வொன்றா வருதே, என்ன தான் நடக்கு அப்படிங்கிறாங்க. பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, நான் மலேசியாலாம் கிடையாது அப்படிங்கும்போது, அப்போ எந்த ஊர் தான் அப்படிங்கும்போது, இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, நம்ம குமரிப்பாளையம்னு சொன்னோம்னா குமரிப்பாளையத்தில் போய் நம்ம விசாரிப்பாங்க, விசாரித்தாங்கன்னா யாருக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆனது, புள்ள இருக்குது, வாழ்க்கையில் அவர் இல்லாமல் போனது எல்லாமே தெரிஞ்சிருமே, நம்ம பேரை மாற்றினது எல்லாம் புரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி திருதுன்னு முழிக்காங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ஒரு ஆசிரமத்தில் தான் இருந்தேன் வச்சேன், அவங்க தான் என்னை வளர்த்தாங்க போனாங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா தலையில் கை வச்சுருந்தாங்க. பார்த்தியா எவ்வளோ போய் சொல்லியிருக்கான்னு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார். இதுவும் உண்மை மாதிரி தெரில பாட்டி அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது முத்து, பாட்டி இவங்க அந்த ஊர் கிடையாது இந்த ஊர் கிடையாது அப்படின்னு மாற்றி சொல்லுதாங்க, நம்மளுக்கு புரியணும்னா இவங்க ஐடி கார்டு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே ரோஹிணிக்கு என்ன சின்னே தெரில, ஏன் சுருதி தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க. கரெக்டு தானே, சுருதி கேட்கல என்ன தப்பு இருக்குது, இவங்க ஐடி கார்டு எட்டுவாங்க, இப்போ என்னையே நான் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டால் நான் ஒரு கார்டு எடுத்து காமிப்பேன், அதே மாதிரி நீங்கள் கார்டு எடுத்து காமிங்க அப்படிங்கும்போது
ஏம்மா அவன் நிறைய கார்டு வச்சுருக்கான், நான் கூட பார்த்ததில்ல, ரூமில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி எட்டு வா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே ரூமுக்கு போனவங்க அடைச்சிக்கிட்டு கதவையே திறக்கல, அரை மணி நேரமாக உள்ளே இருக்காங்க. அப்போ எல்லோரும் என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதில் ஏதாவது போய் சொல்லலாம்னு அந்த பொண்ணு நினைக்க என்னமோ தெரில அப்படிங்கும்போதே, முத்து கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. பாட்டி நம்ம எல்லோரும் அமைதியாக இருக்கிறதுனால தான் அந்த ரோகிணி அவளை போய் சொல்லியிருக்குது. அம்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேச தான் செய்தாங்க, அதான் அதுக்காக அம்மா பேசுனது சரின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் ரோகிணியுமே நிறைய போய் சொல்லியிருக்காங்க, வருவாங்க வரவே மாட்டாங்க என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆனோன்னா பாட்டிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. ரோகிணி வெளியே வாணி அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி நீ என்ன சொன்னேன், எல்லோரும் அந்த காடை எட்டு வர சொன்னாவளா, நீ யாருன்ட்டு அந்த காடை ஏட்ட வரல அப்படிங்கும்போது, பாட்டி இது எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே உள்ளே போய் அதை ஒழிச்சு வச்சிடுறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதே எப்படிங்க, நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இங்கே பதியணும், யாராவது ஏதாவது கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த அட்டை வேணும், அந்த அட்டை இல்லாமல் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, ஸ்ருதி நீங்கள் ஏன் தேவையில்லாமல் மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கும்போது, பாட்டி இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஸ்ருதி போயிடுறாங்க. இங்கே முத்து மீனா சொல்கிறாங்க, பாட்டி அவங்க சொல்கிறது சரியாகவும் எங்களுக்கும் படலை அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, பாட்டி ஒரு வாரம் ஆகட்டும், ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது இந்த ரோகிணி எங்கே தான் இருந்துச்சு ஏதான் இருந்துச்சு நான் வந்து எல்லா ஆதாரத்தோடு வந்துடுறேன். நீங்கள் ஒரு வாரம் அந்த வீட்டில் தான் பாட்டி இருக்கணும், அப்படின்னா தான் ஒரு நல்ல தீர்வாக கிடைக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு மாதிரி தான் நடக்கும். அம்மா ஸ்டைலில் பண்ணாங்கன்னா ரோகிணி வெளியே அனுப்பிடுவாங்க, ரோகிணி யாருன்னே தெரியாமல் போயிடும். ஒன்று, ரெண்டாவது மனோஜுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைக்கணும்பாங்க. முத்து எனக்கு விவசாயம் முக்கியம்தான், ஆனால் என் குடும்பம் எனக்கு முக்கியம், அதனால் கண்டிப்பாக இங்கே இருப்பதாண்டா செய்வேன். இந்த ரோகிணி யார் என்ன வரும்னு விசாரிடா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரூமுக்குள்ள இருந்துட்டு, ஆகா இந்த முத்து வேற என்னை விசாரிக்கிறது போகிறான்னு சொல்லிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஃபோன் அடிக்காங்க, ரோகிணியோட அம்மாவுக்கு. அம்மாங்க பாரு, முத்து மீனாவும் நீ இருக்க இடம் தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. தெரியாதுடி அப்படிங்கிறாங்க. வாங்கிட்ட வந்து எதுவும் பேசிடாம நீ எதுவும் சொல்லிடாத அப்படிங்கும்போது, உன்னையை பற்றி எப்படி கேட்பாங்க, அப்போ உன்னையை பற்றி எல்லாம் சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை என்னை பற்றி எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட்டு நான் யார் என்ன வரோம்னு. அதுபோக அந்த முத்து மீனா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்ருதி என்னுடைய ஃபோட்டோ வச்ச எழுத்தில் இருக்கும்ல அந்த பேப்பரை கொண்டான்னு கேட்காங்க. அதனால் எனக்கு நான் அது இல்லை அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சமாளிச்சிருக்கேன். ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே மேலே டவுட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உன்னை பற்றி என்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆனால் வித்யாட்ட கேட்க வாய்ப்பு இருக்குல்ல அடி அப்படின்னா, ஆஹா வித்யா வந்து மீனாவும் முத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்பா சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வித்யாவை கால் பண்ணுறாங்க. வித்யா ஃபோனையும் எடுக்கலை. இப்போ வெளியும் போக முடியாத என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது வித்யா மறுபடியும் கால் பண்ணிடுறாங்க ரோகிணிக்கு. என்னடி கால் பண்ணிருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் நீ ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படிங்கும்போது, நானும் முருகனும் பேசிகிட்டு இருந்தேன்டி, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா அப்படிங்கும்போது, என் வருங்கால வீட்டுக்கார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ணால் சரி ரைட்டு உன்ட்ட பிறகு பேசிக்கணும்னு நினச்சேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னை பற்றிய விஷயத்தை வந்து நீ மீனாகிட்டையும் முத்துக்கிட்டையும் சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, நான் ஏன்டி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலடி அப்படிங்கிறாங்க. நேராக வித்யா வந்து பார்க்க முத்து மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வாங்க மீனா வாங்க முத்து அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கீங்க, ரோகிணியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து கேட்குறாரு, நாங்கள் ரோகிணியை பற்றியே கேட்க வரல, நீங்கள் ரோகிணியை பற்றி சொல்கிறீங்க, ஏன் ரோகிணியம்மா கால் பண்ணி அவங்கள பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படிங்க. இல்லை நீங்கள் வந்தால் அவங்கள பற்றி தானே கேட்பீங்க அப்படிங்கும்போது, அதுக்காக வரல, முருகனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடக்குன்னு கேள்விப்பட்டேன், முருகன் நல்ல பையன், நீங்களும் நல்லா பொண்ணு நல்லா இருங்க அப்படி சொல்ல தான் வந்தோம், வாழ்த்த தான் வந்தோம் அப்படிங்கிற. அப்படியா சரி அப்படிங்கும்போது, வித்யா ஏன் இந்த வார்த்தையை சொன்னீங்க, ரோகிணியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, இல்லை அவன் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, சின்ன வயசுலேருந்தே தெரியும் அப்படி. என்னது சின்ன வயசுலேருந்தே தெரியுமா, இல்லை இப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏன் மாற்றி பேசுகிறீங்க, சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க, இப்போ என்னன்னா இப்போ தான் தெரியுங்கிறீங்க, என்ன தான் இது அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அதை கொடுங்க, ரோகிணி உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும் அப்படிங்கும்போது, ஆஹா அவள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கோம்னு சொன்னாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்காங்க. என்ன வித்யா ரோகிணி இதை உங்களுக்கு சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நான் என்ன முத்து இப்படி பேசுகிறீங்க அப்படிங்களாம்மா, கரெக்டாக தான் பேசுகிறேன், ரோகிணி எப்போ இங்கே வந்தாங்க மலேசியாவிலேருந்து, அதை எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இதை நீங்கள் ரோகிணிட்டே கேளுங்க அப்படிங்கும்போது, சரி ரைட்டு நீங்கள் 2 பேரும் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி சந்தித்து பேசுனீங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டானீங்க, அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லனே தெரில, டப்பாருன்னு நம்ம வேறு சின்ன வயசுன்னு வேறு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 10 வருஷம் இருக்கும் முத்து அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் இருக்குமா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க. எனக்கு வயசு அப்படின்னு சொல்லி எப்படி கண்டதுகளெல்லாம் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள்
வித்யா நீங்கள் சொல்லுறதெல்லாம் போய் சொல்லுற மாதிரி இருக்குது. ரோஹினிட்ட கேட்டால் நான் வந்து 3 வருஷம் ஆச்சுங்குது. நீங்கள் கேட்டால் எவ்வளோ நாள் சொல்கிறீங்க அப்படின்னு. இவ்வளோ தான் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க, ரோஹிணியை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, வேறு எதுனாலும் கேளுங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் என் வீட்டுக்காரங்க மட்டும் பேசிகிட்டு இருந்தார் வித்யா, நான் பேசலை. என் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவீங்க, அப்போ அது பொய்யா தான் சொல்கிறீங்களா? எங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் ரோஹிணி யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். அப்படிங்கும்போது மீனா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 பேரும் வாழ்கிற அந்யோன்ய வாழ்க்கையை பார்த்து தான் நானும் ஒரு கல்யாணம் பண்ணணும், வைக்கணும், உங்களை மாதிரி சூப்பராக வாழணும்னு ஆசைப்பட்டேன். உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப மறைக்கவே முடியல, உள்ளதை சொல்லிடுறேன், தயவு செய்து நான் தான் சொன்னோன்னு அந்த ரோஹிணிகிட்டையும் கல்யாணிகிட்டையும் சொல்லிடாதங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணிகிட்டையும் கல்யாணிகிட்டையும் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வித்யா ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, ரோஹிணியும் கல்யாணியும் ஒன்று தான் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, வித்யா எனக்கே குழப்பமாக இருக்குது, என்னது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, கோவப்பட்டுறாதீங்க, ஆனால் ரோஹிணிகிட்ட நீங்கள் டைரெக்டாக கேட்காதீங்க, ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் காட்டாதீங்க அப்படிங்கும்போது, என்ன வித்யா சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், ரோஹிணி மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு கிடையாது, 1. 2வது அவங்க ஊர் குமரிபாளையம் தான். 3வது கொஞ்சம் வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது என்ன அவங்களா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அப்போது அந்த கல்யாணம் அவளுக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கும் ரொம்ப வயசான ஆள் அப்படிங்கும்போது முத்துக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் தண்ணி தான் வித்யா அப்படிங்க, தண்ணி குடிச்சிட்டு என்ன சொல்லுதா சொல்லு அப்படிங்கும்போது, ரோஹினியோட அப்பா ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருந்தாரு, கடன்காரங்க அப்புறம் எப்போ கடன் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஆள் பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காரு, ஒரு 10 லட்ச ரூபாய்ட்ட கொடுத்துருக்காரு. நான் மீதி கடனை அப்புறம் அடைச்சிருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, அதனால் எனக்கு உன் மகளை கல்யாணம் முடிச்சு கொடு, நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே இவரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ரோஹிணி அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியல உள்ள சூழலில், ஆனால் இப்படியா இருக்குது. அப்படி இருக்க கொஞ்ச நாளில் பிள்ளைதாச்சி ஆகிட்டா. பிள்ளைதாச்சியான கொஞ்ச நாளில் அவர் போய் சேர்ந்துட்டார். ஏன்னா வயசான ஆள், வாழ்க்கை இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி அம்மன் மேலே ரொம்ப கோவத்தில் வீட்டில் நல்லா இருக்காங்களா மெட்ராஸை பார்த்து வந்துட்டான். நானும் அவள் எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்றா படித்தா, அதனால் நாங்கள் வேலை தேடி வரையில் ஒரே ரூமில் இருந்தோம். எங்கள் கூட மலேசியாவிலேருந்து அப்பாட்ட சண்டை போட்டுட்டு வந்த ரோஹிணின்னு ஒரு பொண்ணு இருந்தது. அவங்க நல்லாவே பார்லர் வேலை செய்கிறவங்க, நல்ல வசதியானவங்க தான். அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஹிணிக்கு நல்ல பார்லர் வேலை சொல்லி கொடுத்தாங்க. ரோஹிணியும் கூட ஹெல்ப்புக்கு இருந்தாப்புல. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணை ஊருக்கு போயிடுச்சு, அப்பாட்ட பேசி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தன் பேரை ரோஹிணின்னே வச்சுக்கிட்டு ரோஹிணி பேரில் வரக்கூடிய வேலைகளை, அதாவது ரோஹிணி அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசுவாங்க, அதே ஃபோனை இவங்க வச்சுருந்தாங்க. நமக்கு கல்யாணி நான் தான் ரோஹிணின்னு சொல்லி பேசி பார்லர் வேலை வீடு பூரா போய் செய்வாள். அப்படியே தன்னை ரோஹிணியாகவே மாற்றிக்கிட்டா. என்னையும் ரோஹிணின்னே கூப்பிட சொல்லிட்டாள். இதான் உள்ளது, அவள் பேர் கல்யாணி தான். அப்படிங்கும்போது இவ்வளோ நடந்திருக்கு வித்யா, நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எங்கள் வீட்டை அவங்க அவ்வளோ ஏமாற்றிட்டுருக்காங்க, நீங்கள் சொல்லியிருக்கலாமே, எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரதானே செய்கிறீங்க அப்படிங்கும்போது, நான் ஃப்ரெண்டாக இருந்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா இந்த வித்தியாசம் தெரியாதான் இருக்குது, பார்வதி நல்லாளாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா வந்து கேடி வெள்ளம் பார்க்கு, ஃப்ரெண்டாக இருந்து என்ன செய்ய முடியுது, ஒன்றும் செய்ய முடியல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. சரி ரைட்டு, இந்த ரோஹினோட பையன் இருக்கான்னு சொல்லிங்களா, எங்கே இருக்காப்புல, குமரிப்பாளையத்தில் இருக்காப்புலையா? நாங்களும் கிறிஷ் வீட்டுக்கு போயிருக்கோம், வச்சுருக்கோம், குமரிப்பாளையத்தில் தான் இருக்காங்கன்னு தெரியலையே, அதுபோக ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளை சொல்லலையே அப்படிங்குவாங்க. எப்படி சொல்லுவா, உங்களுக்கு தான் வந்து அவள் பையன் நல்லாவே தெரியுமே அப்படிங்கும்போது, என்னது அவள் பையனை நல்லாவே தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, உங்களுக்கும் நல்லா தெரியும், மீனாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அந்த பையனும் உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், கல்யாணியோட அம்மாவும் உங்களுக்கு தெரியும் தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றும் புரியல வித்யா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் இல்லை முத்து, கிறிஷ்னு ஒரு பையன்கிட்ட நீங்கள் ரொம்ப பாசமாக இருப்பீங்களே, அந்த பையன்தான் வந்து ரோஹினியோட பையன். அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறத சுத்தமாக ரோஹினிக்கு பிடிக்கல, அதனால தான் நீங்கள் வழக்குன்னு கேட்கும் போதும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நீங்கள் பேசும்போதெல்லாம் அவங்க வந்து கோபமாக பேசுகிறதுக்கும்
ரோகிணி தான் சொன்னா. அதனால தான் உங்ககிட்ட பேசுறதில்ல அப்படின்னோன்னே இவங்களுக்கு அப்போதான் புரிய வருது நடந்ததெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது. வீட்டுக்கு ஒரு தடவைக்கு நல்லா இருப்பாங்க. ரோகிணியை பார்த்தோன்னே இப்படிலாம் பேசுவாங்கன்னு சொல்லி சிந்திக்காங்க. சிந்திச்சோன்னே மீனா சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க இந்த வித்யா இப்படிலாம் சொல்லுது அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க மீனாட்ட, இது வரைக்கும் நான் போய் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த விஷயம் ரோகிணியை சொல்லி பற்றிய உண்மை சம்பவம் பூராமே உண்மை. இதை நான் எங்கேனாலும் போய் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லிட்டேன்னா ரோகிணியால் தாங்கிக்க முடியாது. நீ டியர் ஃப்ரெண்டாக இருந்து இப்படி சொல்லிட்டேடின்னு வரும். எனக்கு வேறு வழி தெரியல. நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதான் உள்ளது. நீங்களாவது அந்த ரோகிணி வாழ்க்கையை சரி பண்ணுவீங்கன்னு நினச்சி தான் நான் இதை சொல்கிறேன். கிறிஸ்துவும் அவங்க அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப சங்கடப்படுதான். அவங்க அம்மாவும் ரோகிணி சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துலேருந்து வந்துட்டாங்க. ரோகிணி ஒழுங்காக ஃபோன் எடுக்க மாட்டாளாம், சிலவுக்கும் கொடுக்க மாட்டாளாம். அவங்க ரொம்ப சங்கடப்படுதாங்க. அப்படிங்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது அம்பத்தூரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன அங்கே தான் சொன்னாங்க. வீடு சரியாக தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் முத்து, நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம், இந்த அட்ரஸில் இருக்காங்கன்னு சொல்லி அட்ரஸை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இங்கே முத்து மீனாவும் வித்யா வீட்டுக்கு வெளியே வந்து ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. நேராக அங்கே போயிடுறாங்க கிறிஷை பார்க்க. இவங்க பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் போகும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மாவை பற்றி நம்ம என்னெல்லாமோ நினச்சோம். அவங்க பொண்ணு ஃபாரினில் இருக்காங்க, அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்கன்னு. ஆனால் இவங்களே இவ்வளோ போய் சொல்லியிருக்காங்களே. சரி ரைட்டு, நம்ம கிறிஷுக்காக எல்லாத்தையும் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இவங்க போய் கதவை வந்து காலிங் பெல் அமுக்கையில் அவங்க திறந்து வெளில வராங்க. இவங்கள பார்த்தோன்னே முத்து நீங்களா, மீனா நீங்களா அப்படிங்கிறாங்க. சரி உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. கிறிஷ் எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஷ் சரியாக பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து காஃபி போட்டு வரம்பா அப்படின்னு சொல்லி காஃபி போட போகிறாங்க. உடனே காஃபி போட்டு கொடுத்தோன்னே காஃபி குடிச்சிக்கிட்டே, என்ன கிறிஷ் உங்கள் அம்மா கல்யாணி என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, பேசுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹினியோட அம்மாவுக்கு ஒன்றும் உடனே என்னடா கல்யாணிலாம் சொல்கிறாங்க, அப்போ எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்கள் கல்யாணி எங்கள் வீட்டில் இருக்காங்களே, நீங்கள் அவங்களெலாம் பார்க்கணும் வரணும் போகணும் உங்களுக்கு தோணலையா அப்படிங்கும்போது முத்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏம்மா எங்கள்கிட்ட சொல்லலை. நாங்கள் அந்த ரோகிணி வாழ்க்கையை பார்க்க போகிறோமா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுன்னு நாங்கள் பார்ப்போம். மீனாவும் இனி அப்படி நினச்சிட்டிங்களா. ஏம்மா நீங்கள் சொல்லலைன்னு தான் எங்களுக்கு வருத்தம். இப்போ கூட இந்த வீட்டுக்கு வந்து நிற்கோம்னா கிறிஷ் தான் காரணம் அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க முத்து, மீனா உங்கள்கிட்ட நான் பல முறை சொல்லி உள்ளதை சொல்லு அப்படின்னு நான் ரோகிணிட்டையும் சொல்லியிருக்கேன். நானும் சொல்ல நினச்சேன், அதுக்கு வாய்ப்பே அமையலை. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, இது கூட எங்களுக்கு தெரியாதுமா வித்தியா சொல்லலைண்ணா. என்ன நாங்கள் ரோகிணியை வந்து யார் என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். கடைசியில் கிறிஷோட அம்மா தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வீட்டை விட்டு அனுப்ப போகிறோம் இல்லையே. கிறிஷை எங்கள் வீட்டு பிள்ளையா வளர்க்கணும்னு நினச்சோம். கடைசியில் அவன் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கான். அப்போவும் நாங்கள் பிள்ளையாக தான் வளர்க்கணும்னு நினச்சோம். இப்போவும் பிள்ளையாக தான் பார்க்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் பேசாமல் என்னை கூப்பிட்டு போட்டோமா எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கும்போது முத்து, முதல்ல உங்கள் அம்மா ஏற்றுக்கிடணும். அதுக்கு நீங்கள் சொல்லி அங்கே புரிய வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நானே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, நான் இங்கே சொல்லுவதும் சரியாக தான் இருக்குது. முதல்ல வீட்டில் பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கிட்டும் அப்பாக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே மீனாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம். முகத்தை பார்த்தோன்னா முத்து என்ன நீ சிரிக்கிற அப்படிங்கும்போது, இல்லைங்க கிறிஷ் நம்மளோட வச்சுக்கணும் வளர்க்கணும்னு நினச்சோம். ஆனால் பாருங்கள் இவன் நம்ம வீட்டு பிள்ளையாகவே இருக்கான், இனிமேல் நம்ம வீட்டிலே தானங்க இருப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, மீனா நீ சொல்லுது நம்ம சரிதான், அதுக்கு அமைப்பு அமையணும். வீட்டில் பாட்டிகிட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், இவங்க சரியான முறையில் அம்மாட்ட எடுத்து சொல்லணும். அதை மனோஜ் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டா தானே நடக்கும். நம்ம அவங்க கிறிஸ்டின் நம்ம கூப்பிட்டு வந்தாலும் வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்க அம்மா சொன்னதும் சரி தான். இப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம அப்பாட்டையும் பாட்டிகிட்டையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அப்பா நீங்களும் பாட்டி ஒரு இடத்துக்கு கூட்டி போகணும் நானும் மீனாவும் நினைக்கிறோம், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ விஜயா நினைக்காங்க, என்ன இவங்க என் வீட்டுக்காரையும் எங்கள் அத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க, ஒருவேளை அவங்க பேருக்கு சொத்தை எழுதிவாங்கன்னு நினைப்பாங்க. டே மனோஜ் எங்கடா இருக்கேன் அப்படிங்கும்போது, கடையில் இருக்கேன் அப்படிங்க. உடனே பத்திரம் எழுத ஆஃபீஸுக்கு போடா, அங்கே போய் உங்கள் பாட்டிக்கிட்டே சொத்து எதை எழுதுவாங்க தானே அந்த முத்துன்னு போய் பாரு, உங்கள் வீட்டு உங்கள் பாட்டி வாங்க தானே பாரு அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கேயே இல்லை அப்படி இப்படின்னு தேடுதாங்க. விஜயாவை ஆட்டா பிடிச்சி வந்துடுறாங்க, இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எல்லாருமே பேச்சு கூட்டி போய் நடந்ததை முத்து மீனாவும் சொல்கிறாங்க. இதை ரெண்டு பேரும் சொல்லதை பார்த்துட்டு அண்ணாமலையும் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் உடலை. என்னடா முத்து இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி வித்யா சொன்னது எல்லாமே உண்மை தான், அவங்க அம்மாவை பார்த்து பேசினேன், அவங்களும் உள்ளதை சொல்லிட்டாங்க, அவங்க எங்கிட்ட சொல்லாததுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க.
என்ன பாட்டி செய்யலாம்? ஏற்கனவே ரோகிணி வந்து பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஏற்கனவே இந்த ரோகிணி கிடையாது, கல்யாணி தான். அந்த கல்யாணிக்கு ஏற்கனவே புள்ள இருக்குது. அதை மறந்துட்டு இந்த மனோஜ் வாழணும்னு சொன்னால் அம்மா ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டேய் முத்து, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. எல்லோரும் முன்னாடி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.